மனித உடல் சிறப்பாக செயல்படுவதற்கான பிள்ளையார் சுழி என்ன தெரியுமா? லிவர்னு சொல்கிற கல்லீரல் தாங்க. ஆம், மனித உடலில் கல்லீரல் போன்று ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட வேலைகளை செய்யும் உறுப்பு வேறு எதுவும் இல்லை. ஆனால் கல்லீரல் குறித்த விழிப்புணர்வும் அக்கறையும் நம் மக்களிடம் கொஞ்சமும் இல்லை என்பதுதான் வேதனை. பொதுவாக நம் மக்கள் கண்களுக்கு தென்படும் உறுப்புகளை மட்டுமே உடல் பாகங்களாக கருதுகிறார்கள். அதனால்தான் முகத்தில் ஒரு சிறிய பரு அல்லது மரு வந்தாலோ பதறி போய் டாக்டரை போய் பார்க்கும் மனிதர்கள் 1 மாதமாக அடிவயிறு வலித்தாலோ பசியுணர்வு இல்லாமல் இருந்தாலோ கண்டு கொள்வது இல்லை. ஒரு சோடா குடித்தால் சரியாகிவிடும் என்று நம்புகிறார்கள். ஆனால் வலி தாங்க முடியாத அளவுக்கு வலிக்கும் போதுதான் ஏதோ பிரச்சனை என்று எண்ணி சிகிச்சை எடுத்துக்கொள்ள முன்வருகிறார்கள். உடல் உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு, அதிக எடையுள்ள மிகப்பெரிய உறுப்பு, வெட்டி எடுத்த பிறகும் வளரும் தன்மை கொண்டது என்ற பெருமைக்கெல்லாம் இந்த கல்லீரல் என்னும் காவல்காரனையே சேரும். கல்லீரலின் நிறம் கருஞ்சிவப்பு. அதோட எடை 1500 கிராம். நம் உடம்பில் மிகவும் முக்கியமான உறுப்புகளாய் கருதப்படும் இதயம், நுரையீரல், கண், சிறுநீரகம் போன்றவைகள் சில குறிப்பிட்ட வேலைகளை மட்டுமே செய்கின்றன. உடம்பின் உள்ளுறுப்புகளிலேயே சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உரிய ஒரே உறுப்பு கல்லீரல் மட்டுமே. அது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட முக்கியமான பணிகளை 24 மணி நேரமும் ஓய்வின்றி செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு ரசாயன தொழிற்சாலை போன்று திறம்பட பணியாற்றுவது இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம். கல்லீரல் நம் உடலின் வயிற்றில் வலது மேற்புறத்தில் எலும்பு கூட்டுக்கு மத்தியில் பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு வீட்டில் பணப்பெட்டியை மிகவும் பாதுகாப்பாக வைப்பது போல் மனித உடல் கல்லீரலை மிகவும் பத்திரமாக வைத்துள்ளது. உடலுக்கு தேவையான ரசாயன ஆலையாக கல்லீரல் செயல்பட இருப்பதால் இந்த உறுப்பில் கோபால்ட், மெக்னீசியம், இரும்பு, செம்பு முதலிய பல்வேறு உலோக அம்சங்களும் இருக்கின்றன. கல்லீரல் பழுதுபடும்போது அறுவை சிகிச்சை மூலம் ஏதேனும் ஒரு லோப் பகுதியை முழுமையாக எடுத்துவிட்டாலும் கூட கல்லீரல் தன்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு லோப் பகுதியில் பாதியை வெட்டி எடுத்தாலும் கூட தன்னுடைய பணியை இடைஞ்சல் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கும். அதாவது கல்லீரலில் 2 லோப் இருக்குங்க. ஒன்று வலது, இன்னது இடது. அதில் எந்த பாகம் கொஞ்சம் வெட்டி எடுத்தாலும் அதோட பணியை அது கரெக்டாக செய்யுமா. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா, ஒரு பாகத்தை நீங்கள் வெட்டி எடுத்திங்கன்னா, கல்லீரலோட பாகத்தை வெட்டி எடுத்திங்கன்னா அதிவிரைவில் மீதமுள்ள பகுதி வளர்ந்துவிடும் என்பதால் ஆபத்து இல்லை. கல்லீரலுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 1.5 லிட்டர் ரத்தம் வெயின் மற்றும் ஹெப்பாட்டிக் ஆர்டரி மூலம் கிடைக்கிறது. கல்லீரலின் இரத்த குழாய்கள் உடலின் மற்ற உறுப்புகளின் இரத்த குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. நம்முடைய இதயம் துடிப்பதற்கு தேவைப்படும் இரத்தத்தை சீரான முறையில் சப்ளை செய்வது கல்லீரல் தான். இதயத்துக்கு இரத்தத்தை மொத்தமாக அனுப்பினால் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பும் வகையில் கட்டுப்பாட்டுடன் கல்லீரல் செயல்படுகிறது. கல்லீரல் நன்கு செயல்படும் வரை அது ஒரு குதிரையின் வேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும். ஏதாவது பிரச்சனை என்று வந்துவிட்டால் அது ஓடாமல் படுத்துக்கொண்டு சண்டித்தனம் செய்ய ஆரம்பித்துவிடும். பொதுவாக கல்லீரலுக்கு ஏற்படும் பிரச்சனை என்னவென்றால், கல்லீரலில் இருக்கும் திசுக்கள் மாற்றமடைந்து இரத்த நாளம் அழுத்தத்தை உண்டாக்குவதுண்டு. இதன் காரணமாய் கல்லீரல் சுருக்கமடைய தொடங்கும். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் மது அருந்துதல், அதிக உடல் பருமன், இரத்தத்தில் கொழுப்பு, வைரஸ், பி-சி கிருமிகள், எல்லாவற்றிற்கும் மேலாக காய்ச்சல் என்று தெரிய வந்ததும் உடனே பாராசிட்டமால் மாத்திரைகளை 3 வேளையும் உட்கொள்வது வழக்கம். இந்த மருந்து அளவுக்கு அதிகமாய் எடுத்துக்கொள்ளும் போது வளர்சிதை மாற்றம் அடைந்து பல்வேறு நச்சாக மாறிவிடுகிறது. இதனால் கல்லீரல் நிச்சயம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. கல்லீரலில் பித்தப்பை கற்கள் உருவாவது ஒரு வகை நோயே. 40 வயதுக்கு மேற்பட்ட உடல் பருமனாக உள்ள பெண்களுக்கு பித்தப்பை கற்கள் அதிகமாய் உண்டாகின்றன. கல்லீரலில் அடிப்பகுதியில் உள்ள பித்தப்பையில் பித்த நீர் உண்டாகிறது. இது குடலில் கலந்து உணவை ஜீரணிக்க உதவுகிறது. பித்த நீரில் பல்வேறு உப்பு பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உள்ளன. இந்த விகித முறையில்
மாற்றம் ஏற்படும் போது அந்த உப்பு பொருட்கள் இறுகி கற்களாய் மாறுகின்றன. அந்த கற்கள் பித்த நீர் பையை அழுத்தும் போது அடிவயிற்றில் கடுமையான வலி உண்டாகும். இதை அறுவை சிகிச்சை மூலம் இந்த பையை அகற்றலாம். உடலின் வளர்சிதை மாற்றம், புரோட்டீன் உற்பத்தி, இரத்த உறைவு உட்பட பல முக்கிய செயல்களை கல்லீரல் செய்கிறது. நம் உடலின் மையத்தில் உள்ள கல்லீரல் முற்றிலும் பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகளும் படிப்படியாக செயலிழக்க ஆரம்பித்துவிடும். எனவே கல்லீரலை கவனமாக காக்க வேண்டும். மது அருந்துதல், ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படும் துரித உணவுகள் குளிர்சாதன பெட்டிகளில் நீண்ட நேரம் வைத்து இருந்து பின்பு அதை சூடாகி உண்பது, உடல் பருமன், டென்ஷன் அடைவது, சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது அதை பொருட்படுத்தாமல் இனிப்பு வகைகளை உண்பது, டாக்டர் எழுதி கொடுக்காத மருந்துகளை பிறர் சொல்ல கேட்டு பார்மசிகளில் போய் செல்ஃப் மெடிசன் எடுத்துக்கொள்வது போன்றவை முக்கியமான காரணங்களாகும். கல்லீரல் பழுது அடைந்துவிட்டால் சிறுநீரகம் போன்று டயாலிசிஸ் செய்ய இயலாது. கல்லீரல் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். ஆனால் மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்பட்ட பின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வது இயலாத காரியம். நன்றி, வணக்கம்.